இவ நம்ம கல்யாணத்துல நடந்த விஷயங்களை இப்ப நினைச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அதை பத்தி எதையுமே யோசிக்காம என் சந்தோஷத்தை மட்டும் நீ யோசிக்கிற. உன்னை நான் நல்லா பாத்துக்கணும்டா. லூசு, டிசைன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அம்மா கிட்ட கொடுத்து சாமி ரூம்ல வைக்க சொல்லு. காலையில இதையே எடுத்து உன் கழுத்துல கட்டி விடுறேன். சரி ஜீவா. கொடு, நான் சாமி பாதத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு பத்திரமா பீரோக்குள்ள வச்சிடுறேன். கிழவி வாங்கிட்டு வா. நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. திசை கொன்றாய் தேடி செல்ல விழி நான்கும் இல்லை என்றால் கண்ணீரை சிந்தி சிந்தி கரைந்து விட்டே. சவி, புள்ளைய கூட்டிட்டு வாடி. அவளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, கூட்டிட்டு வான்றேன்ல. கண்ணிலேயே வந்து காட்ட மாட்டேங்கிற. அம்மா, நாளைக்கு ஆடி கடைசி வெள்ளி, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வேற வருது. வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியாம நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இவளை தூக்கிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லை. விக்கியை வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. நாளைக்கு அப்ப அவளுக்கு லீவ் ஆடி. ஆமாம்மா, இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்ல. கிருஷ்ண ஜெயந்தி, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் சண்டே வேற வருது. 3 நாள் தொடர்ந்து லீவ் விடுறாங்க. வேணும்னா சாயங்காலமே வந்து உங்க பேத்தியை கூட்டிட்டு போயிட்டு 3 நாள் தயவு செஞ்சு உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு ராதை வேஷம் போடணும்னு அடம் பண்ணிட்டு இருக்கா. அதை விட என்ன வேலை உனக்கு? இந்த அவ அத்தைகிட்ட கொண்டுட்டு வந்தா ராதையாவே அலங்கரிச்சு கூட்டிட்டு போயிருவா. என்ன சேத்த, வேதா குட்டிக்கு ராதை வேஷம் போடணுமா? யாருமா? நயன்தாராவா? ஆமா, இப்பதான் காஃபி எடுத்துட்டு வர சொன்னேன். அம்மா, ஈவினிங் விக்கி வீட்டுக்கு வரும்போது அவளையும் வர சொல்லுங்க. அவளுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன், அதை கொடுத்து விடணும். என்னடி நாத்தனாருக்கு புடவைலாம் வாங்கி கொடுத்து அசத்துற? என்ன எதுவும் காரிய சாதிக்கிறதுக்கு ஐஸ் வைக்க போறியா? அம்மா, நீங்க இருக்கீங்க பாருங்க, நீங்க ஒரு ஆளே போதும் எங்களை பிரிக்கிறதுக்கு. இல்லடி, திடீர்னு நாத்தனாருக்கு புடவை எடுத்து வச்சிருக்கியே, அதுக்காக கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் ராம்ஜி மஹாலில் சாரீ எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. சரி, சும்மா போய் பார்த்துட்டு வரலாமேன்னு தான் போனேன். காட்டன் சாரியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. அவள் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறாள், அதனால ஒரு 2 சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். அதை கொடுக்கலான் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, வர சொல்கிறேன். இங்கே எனக்கு காஃபி ஆறுது, அப்புறம் பேசவா? ஓகேம்மா, பாய். என்ன சத்த, வேதா குட்டிக்கு லீவா? ஆமாம்மா, இண்டிபெண்டன்ஸ் டே, கிருஷ்ண ஜெயந்தி, சண்டேன்னு தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது போல. அவளால் வீட்டில் வச்சு அடக்க முடியலையா. தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு போங்கன்றா. வர சொல்லுங்க அத்தை. கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பாவுக்கு ராதை வேஷம் போட்டு விடலாம். ஊர்ல எல்லாம் பூமாரிக்கு வேஷம் போடலைன்னா ஒரே தான் பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவா. வருஷம் அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து ஷால் எல்லாம் வாங்கி வேஷம் போடுவோம், அழகா இருக்கும். இந்த வருஷம் வேதா குட்டிக்கு போட்டுடலாம். சரிம்மா, உன் நாத்தனார் உனக்கு ஏதோ புடவை எடுத்து வச்சிருக்காளாம். சாயங்காலம் போய் அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே அவளையும் பார்த்து பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் நயன்தாரா. இருக்கட்டும் அத்தை. அவரையும் மாமாவையும் ஆளை காணோம், எங்க இருக்காங்க? இன்னும் மாமா காஃபி குடிக்கல அத்தை. வெளியில அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பயங்கர டென்ஷனா ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அதுக்குள்ள தலையை கொடுத்தோம்னா நமக்கு தலைவலி வந்துருமேன்னு நான் இந்த பக்கம் கலண்டுட்டு வந்துட்டேன். நீ போய் ஆளுக்கு ஒரு கப்பு காஃபி கொடு, அப்பவாது டென்ஷன் குறையுதான்னு பாப்போம். நல்லா சூடா எடுத்துட்டு போமா. சரிங்க அத்தை, இந்த போறேன். மாணிக்கம். மேடம், சொல்லுங்க மேடம். குடோனுக்கு புதுசா கொஞ்சம் ஸ்டாக் வருதுன்னு சொன்னாங்களே, வந்துருச்சா? நேத்து ஈவினிங்கே வந்துருச்சு மேடம். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன், நீங்க இன்னும் பார்க்கல. ஓ அப்படிங்களா, சரி, நான் தான் கவனிக்காம இருந்திருப்பேன். ஆமா, அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? நீங்க கொடுத்த அமௌண்ட் 6 lakhsல 5,50,000 வந்துச்சு மேம். பேலன்ஸ் 50,000 இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் மேம். ஓகே, சூப்பர். நீங்க எல்லா கணக்கு வழக்கையும் நீங்க சிஸ்டம்ல ஏத்தினாலும் எனக்கும் செப்பரேட்டா கொஞ்சம் மெயில் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க, டெய்லி அப்டேட் எனக்கு கண்டிப்பா வேணும். யா மேம், ஷியோர். ஓகே மாணிக்கம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்க போய் வேலையை பாருங்க. ஓகே மேம். சுரேந்தர், சர்வீஸ் கால் வந்தாச்சா? சௌமியா, என்னங்க, லோடு இன்னும் வரலன்னு சொன்னேன்ல, நேத்து ஈவினிங்கே வந்துருச்சான். மாணிக்கம் இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணாரு. உன் போன்ல இப்பதான் மெசேஜ் பார்த்தேன் சௌமியா. உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. என்னங்க, ஷோரூம்ல எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இனி லைட்டா டெக்கரேஷன் மட்டும் பண்ணி பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்படியே ஒரு மாதிரி நர்வஸா இருக்குங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா சௌமியா, ஒர்க்கர்ஸுமே கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கும் தேவையில்ல. இங்க தாங்க நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு மட்டும்தான் பழைய ஆளுங்களை வச்சுக்க போறோம். மத்த எல்லாரையும் புதுசா வேலைக்கு ஆள் மாத்திட்டு புதுசா இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ண போறோம். யாரையுமே பழைய ஆளுங்களை கூட வச்சுக்கவே கூடாது. என்ன சொல்ற நீ? பழைய ஆளுங்களை கூட வச்சுக்க கூடாதா? அப்ப கடைக்கு ஆளு?
அதான் சொல்றேனே, ஷோரூம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசத்துல இன்டர்வியூ வச்சு பழைய ஆளுங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா நம்ம ஆளுங்களை வைக்கணும். அப்பதாங்க நமக்கும் இன்கம் இருக்கும். இல்ல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியுறது மாதிரியே சொல்றேன், தெளிவா கேளுங்க. பழைய ஆளுங்க கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷமும் இந்த கம்பெனில வேலை பார்த்திருப்பாங்க. மாச சம்பளம் எப்படியும் இன்கிரிமெண்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 25ல இருந்து 30 வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா புதுசா நம்ம ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு ஆள் எடுத்தோம்னா அவங்களோட இனிஷியல் சம்பளமே 12ல இருந்து 15க்குள்ள கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் 15,000 லாபம் வருது. இப்ப புரியுதா? அப்படின்னா பழைய ஆளுங்களை தூக்கிட்டு புது ஆளுங்களை வேலைக்கு வைக்க போறியா? ஆமா, அதிக சம்பளம் உள்ள பழைய ஆளுங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு கம்மி சம்பளத்துல புது ஆளுங்களை சேர்க்க போறோம். அப்பதாங்க நமக்கு லாபம். அதெல்லாம் தப்பு இல்லையா சௌமியா? 8-10 வருஷமா ஒரு கம்பெனி அவங்களுக்கு சோறு போட்டிருக்கோம். திடீர்னு புது ஆளுங்களை எடுத்துட்டு பழைய ஆளுங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படாதா? அடுத்தவங்களை பத்தி யோசிச்சா நம்ம லைஃப் என்னங்க ஆகுறது? சௌமியா, அதுக்காக இப்படி எல்லாம் பண்றது எப்படி சௌமியா? இப்படி பண்றது மட்டும் தாங்க கரெக்டா இருக்கும். உங்க கம்பெனில உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களையும் இதே மாதிரி தானே வெளியே அனுப்புனாங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு ஆள் எடுத்தோம்னா 15ல இருந்து 20,000க்குள்ள சம்பளம் கொடுக்கலாம். உங்களை மாதிரி 40,000 50,000 சம்பளம் வாங்கினவங்க அப்படியே இருந்தாங்கன்னா திரும்ப உங்களுக்கு அதே சம்பளத்தை கண்டினியூ பண்ணணும். அதனால பழசா உள்ளவங்களை தூக்கிட்டு புதுசா உள்ளவங்களை வேலைக்கு ஆள் சேர்த்தோம்னா சம்பளமும் கம்மியா கொடுக்கலாம், வேலையும் நல்லா வாங்கலாம். இதுதான் எல்லா கம்பெனிஸோட ஐடியாவும். கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா கம்பெனி இந்தியால மட்டும் இல்லைங்க, ஃபாரின்ல முதற்கொண்டும் இதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆனா சௌமியா, இந்த கம்பெனியோட சம்பளத்தை நம்பி நிறைய பேர் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குல்ல. நீங்களும் தான் உங்க கம்பெனி சோறு போடுன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன நிலைமையாச்சு? அந்த கம்பெனியா உங்களை தூக்கி நிறுத்திட்டு இருக்கு. நீங்களா சொந்தமா தொழில் வைக்கணும்னு முடிவு பண்ணி இப்ப இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கலையா? அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதாவது நடந்தே தான் தீரும். அதை நம்மளால எப்படி மாத்த முடியும்? நமக்கு தேவை லாபம் பாக்குறது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். அடுத்தவங்களை பத்தியோ லேபர்ஸை பத்தியோ திங்க் பண்ணோம்னா முதலாளி எப்படி சம்பாதிக்க முடியும்? இல்ல சௌமியா, அது வந்தும் இல்ல போயும் இல்ல. முதல்ல வாங்க, அங்க டிவி எல்லாம் புதுசா ஸ்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சௌமியா வாங்க, அங்க போய் பார்க்கலாம் வாங்க. பரவாயில்லையே, 18 இன்ச்சில இருந்தே டிவி இருக்கு போல் இருக்கு. ஓகே ஓகே, இதுக்கு மேல எப்படியும் ஒரு 1 இயருக்கு ஸ்டாக் வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்க இந்த மனுஷன் ஆளை காணோம்? என்னங்க வாங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சுரேந்தர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதான் பாத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா டிவியும் இருக்குங்க. எப்படியும் இன்னும் 1 வருஷத்துக்கு நம்ம வாங்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து குடோன்லயுமே டிவி வந்து இறங்கி இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். சரி சௌமியா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சுரேந்தர், சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சுதா? இப்போ உள்ள ஸ்டாக் எல்லாத்துக்கும் சர்வீஸ் முடிஞ்சது மேம். ஓகே ஓகே சுரேந்தர், நான் ஏதாவதுன்னா உங்களுக்கு கால் பண்றேன். கண்டிப்பா மேம். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ஒரு நிமிஷம் என்னங்க, ஒரு 500 கொடுங்க. சௌமியா, எதுக்கு? ஃப்ரீ சர்வீஸ் தானே. கொடுங்க சொல்றேன். இந்தா. சுரேந்தர் இந்தாங்க, டீ செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ மேம், பரவாயில்ல, இருக்கட்டும். ஃப்ரீ சர்வீஸ் தானே. இருக்கட்டும், வச்சுக்கோங்க சுரேந்தர். இந்தாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ஏதாவது சர்வீஸ் இருந்தா கண்டிப்பா கூப்பிடுவேன், உடனே வரணும். ஓகேங்களா? மேம், உங்களுக்கு வராம இருப்பேனா? கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க மேம். ஓகே ஓகே சுரேந்தர். சார் வரேன் சார். ஓகேப்பா. என்ன சௌமியா பண்ற நீ? 8 வருஷம் 10 வருஷமா வேலை பார்த்த எம்ப்ளாயிய வெளியில அனுப்பணும்னு சொல்ற. சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணிட்டு போறவனுக்கு காசு கொடுத்து அனுப்புற. என்ன இதெல்லாம்? இங்கதான் நீங்க என்னோட பிசினஸ் மைண்ட புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். என்ன பிசினஸ் மைண்டு? ஏதோ டீ காஃபிக்கு 50-100 கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்களா? எம்ப்ளாய வெளியில அனுப்பணும்னா நமக்கு புது எம்ப்ளாயி கிடைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சர்வீஸரை நம்ம ஒழுங்கா கவனிக்கலைன்னா சுரேந்தர் மாதிரி நல்ல சர்வீஸ் பண்றவங்க எல்லாம் நமக்கு கிடைப்பாங்களா சொல்லுங்க? அவருக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான், ஆனா வந்துட்டு போற சார்ஜ்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்தையும் சேர்த்து தான் அவனோட சம்பளமா இருக்கும். இருக்கட்டும், ஆனா நமக்கு சுரேந்தரை விட்டா பெரிய சர்வீசர் யாராவது கிடைப்பாங்களா சொல்லுங்க? இந்த மாதிரி ஆளுங்களை எப்போதுமே நம்ம கூட வச்சுக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இன்விடேஷன் கூட எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சே, வேற எங்க போகணும்ன்ற? இன்விடேஷன் எல்லாம் கொடுத்தாச்சுதான், அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாங்க கிளம்பலாம். எங்கன்னு சொல்லு சௌமியா. எல்லாம் நல்ல விஷயமா தான், அதை நான் நேர்ல வந்து சொல்றேன். வாங்க முதல்ல கிளம்பலாம். வாங்கங்க வாங்க. சௌமியா, என்னப்பா ரவி, இத்தனை வருஷம் பழக்க வழக்கத்துல பிசினஸ் பண்ணியிருக்கோம், திடீர்னு இப்படி வந்து பேசினா என்ன அர்த்தம்? ஐயா, நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இது மாமாவோட பிசினஸ் டீலு. மாமா என்ன சொல்றாரோ அதை தான் நான் வந்து சொல்ல முடியும். இதுல எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்க ஐயா? என்ன ரவி இப்படி பேசுறீங்க? இத்தனை வருஷமா அப்பா கூட பிசினஸ் பண்ணிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்ப நாங்க இத்தனை வருஷம் வச்சுக்கிட்ட பழக்க வழக்கத்துக்கு மரியாதையே இல்லாம போகுதுல்ல.
அண்ணன் உங்களுக்கே தெரியும் நான் வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கேன். ஆனா அந்த வீட்டுக்கான எந்த பொறுப்பும் என்கிட்ட கிடையாது. மாமா என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஓகேனா கேட்டுட்டு வர சொன்னாரு. இல்லைன்னா வேற பார்ட்டி பாத்துக்க சொல்லிட்டாரு. நான் என்னென்ன பண்றது? அப்ப எங்களை விட பெரிய பார்ட்டி பிடிச்சி பெரிய அளவுல லாபம் பார்க்கலான்னு பிளான் பண்ணிருக்கானா? அப்ப நான் இம்புட்டு நாள் நட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேனா? அப்பா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன விக்கி பண்ண சொல்ற? நம்ம இவங்க மாமன்ட்ட கொடுக்கறது வெறும் இளநிக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனா அவன் வெளியில கொண்டு போய் 40-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவன் கிட்ட வாங்கிட்டு போற வியாபாரி 70க்கும் 80க்கும் அவன் சாமர்த்தியத்தை பொறுத்து வித்துட்டு போறான். ஆனா இவனுக்கு 30-40 ரூபாய் லாபம் கிடைக்குதுல. அப்படி இருக்கையில அப்புறம் நம்மளை பத்தி யோசிக்காம பேசினா என்ன அர்த்தம்? சரிப்பா, அதுக்காக இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா பேசி பார்ப்போம். இவங்க வாங்காம போறதுனால நம்ம வியாபாரம் ஒன்றும் நட்டமாக போறதில்ல. இவன் இல்லைன்னா இன்னொரு வியாபாரியை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் சொல்லு. என்ன ரவி இதெல்லாம்? எங்க எனிமி யாராவது உங்களுக்கு ஏத்தி விடுறாங்களா? இல்ல நீங்களா எங்களை கவுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஐயோ அண்ணன், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. மாமா சொன்னதை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்க வேற ஆள் பாத்துக்கிறங்க. அப்ப இத்தனை வருஷமா அடுத்த வியாபாரியை பார்க்காம நீங்க தான் பழக்கத்துக்கு வேணுமேங்கிறதுக்காக உங்களையே வச்சுக்கிட்டு இருந்த நாங்களா என்ன சொம்பையிலா? உங்களுக்கு லாபம் பார்க்கறதுக்காக எங்களை அடிமையாக்குவிய. ஆனா எங்களுக்கு தேவைன்னு வரும்போது நீங்க விலகி போவிய. உங்களுக்கு பார்ட்டி கிடைச்சிட்டா நாங்க வேணாம், உங்களுக்கு பார்ட்டி கிடைக்கலன்னா நாங்க வேணும், அப்படித்தானே? ஐயோ என்னங்க, என்ன பண்றீங்க நீங்க? என்னண்ணே, பழக்க வழக்கத்துக்காக மரியாதை கொடுத்து பேசினா சட்டையை பிடிச்சி பேசுறீங்க? பழக்க வழக்கத்துக்காக தானடா லாபத்தை பார்க்காம இருந்தோம். இப்ப உங்க லாபத்தை பார்க்கறதுக்காக பழக்க வழக்கத்தை பெருசா நினைக்கல. நாங்க மட்டும் ஏன்டா உன்னை பெருசா நினைக்கணும்? நீ இல்லைன்னா எனக்கு என்ன ஆளே இல்லையே நினைச்சுக்கிட்டியா? வேற ஆள் இருந்தா போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு எங்களையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்க? என்னங்க, முதல்ல சட்டையை விடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? என்ன டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? உங்களை மாதிரி தராதரம் தெரியாத ஆளுங்க கிட்ட எல்லாம் இத்தனை வருஷம் எங்க மாமனா பழக்க வச்சிருந்தாரு பாரு, அவரை சொல்லணும். போடா டே போடா, பெரிய மாமன்னு என் மாமாட்ட போய் உன்னை வச்சுக்கிறேன். போய் சொல்லு போ. உன் மாமனால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வேணான்னு சொல்லிட்டா எங்களோடலாம் அப்படியே கடந்து போயிருமா? எங்களாலையும் ஆள் பிடிச்சி கொண்டுட்டு வந்து போட முடியும்டா. எங்களுக்கும் உங்களை விட பல வியாபாரிகள்லாம் தெரியத்தான் செய்யும். பாத்துக்கிறோம். எத்தனை நாளைக்கு நீங்க ஆடுறீங்கன்னு பார்க்க தானடா போறேன். ஷோ, என்னங்க இதெல்லாம்? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அது ஒண்ணும் இல்லத்தா, உனக்கு புரியாது. நீ காப்பியை கொடுத்துட்டு போ. சொன்னாதானே மாமா புரியும். என்ன விஷயம்? இவர் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு என்ன கோவம் வருது? ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க? வீட்டுக்கு வந்து பேசுறவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? என்னடி பண்ண சொல்ற? இத்தனை வருஷமா லாபத்தை பார்க்காம பழக்க வழக்கத்துக்காக மட்டும் இவனுக்கு பிசினஸ் கொடுத்தா நம்மளை விட 1 ரூபா 2 ரூபா குறைச்சு கொடுக்குறாங்கிறதுக்காக வேற ஏதோ ஒரு பாட்டியை பார்த்து நம்மள வேணான்றான். அவனை சும்மா இருக்க சொல்றியா? இவனுக்காக தான் நம்ம வேற யாரையும் பகச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு எத்தனை பிசினஸ் வந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இவனோட பழக்க வழக்கத்துக்காக வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு இவன் மாமன் நம்மளை வச்சு செய்யலான்னு பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அதுக்காக கை நீட்டுவீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா? நயன்தாரா, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்கனால நம்மளுக்கு பல லட்சம் ரூபாய் இன்னைக்கு லாஸ் ஆகி போய் நிக்கிறான். அங்கே தென்னங்கொள்ளையில தேங்காய் ஊரம் அப்படி எப்படி கிடக்கு. தேங்காய் ஒரு பக்கமும் இளநி ஒரு பக்கமும் எல்லாத்தையும் இவங்களை நம்பித்தாமா சரக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாத்துலயும் இவங்க வேற ஒருத்தரும் பிடிச்சிக்கிட்டா நம்ம அம்புடி சரக்கையும் உடனே எங்கிட்டு போய் ஏத்துறது? யாரை பிடிக்கிறது? எந்த வியாபாரிய தெரியும்? என்ன மாமா, இத்தனை வருஷமா பிசினஸ் பண்றீங்க, ஒரு ஆளை நம்பியவா பண்ணுவீங்க? நீ என்னடி அப்பாவே ஏத்து பேசுற? ஐயோ, நான் எதிர்த்து பேசல. பழக்க வழக்கத்துக்காக ஒரு ஆளையே நம்ம நம்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றேன். நீ சொல்றதுன்னு சரிதாம்மா. நான் தான் இவங்க கடைசி வர இருப்பாங்கன்னு நம்பி ஏமாந்துட்டேன். இப்ப அத்தனை லோடும் அப்படி எப்படி நிக்குது? நான் எங்க போவேன்? யார்கிட்ட ஏத்துவேன்? எல்லாம் 2 நாள்ல வீணா போச்சுன்னா எதுக்கும் ஆகாம போயிருமே. அம்மா, இந்த காஃபியை பிடிங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன். போன் எதுக்கு? நீ என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன். இந்தா, என்ன பண்ண போற நீ? வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். நீ ஏன்டா அதுகிட்ட கத்துற? மருமக தான் என்ன செய்யுதுன்னு பாப்போமே. இவளால என்னப்பா செய்ய முடியும்? நட்டமானது ஆனதுதான். இனி வேற ஏதாவது தான் வியாபாரியை பிடிக்கணும். ஹலோ அங்கிள், நான் நயன்தாரா பேசுறேன். நயன்தாரா? எந்த நயன்தாராப்பா? அங்கிள் மறந்துட்டீங்களா? 3 இயர்ஸா உங்ககிட்ட அக்கவுண்ட் ஒர்க் பார்த்தேன்ல, அந்த நயன்தாரா. அட, நம்ம ஆத்தூர் பிள்ளை நயன்தாரா. சொல்லுமா, எப்படி இருக்க? என்ன விஷயம்? என்ன திடீர்னு கால்லாம் பண்ணிருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுமா, என்ன விஷயம்? யாருடி? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுமா. அங்கிள், இங்க நான் கல்யாணம் பண்ண இடத்துல மாமா பெரிய தென்னந்தோப்பு வச்சு ஒரு வியாபாரி கிட்ட வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவங்களுக்கு தேங்காய் இளநீ எதுவுமே வேண்டான்னு சொல்லி வேற பார்ட்டி ஏதோ புதுசாக பிடிச்சிட்டாங்க போல் இருக்கு. கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்கு அங்கிள். நீங்கள் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு 3-4 லோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அங்கிள்? இதுல என்னமா இருக்கு? தாராளமா பண்ணிக்கலாம். இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாங்களா?
அவங்களுக்குள்ள வேற ஏதோ பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். என்ன டீட்டெயில்னு பெருசாக தெரியல. ஆனால் இந்த மாதத்துக்கான லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாகும் அங்கிள். ரொம்ப நட்டத்துலையும் போய் நிற்கும். மாமா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? இதுல என்னமா இருக்கு? நம்ம தான் வெளிநாடு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமே. நமக்கு சரக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம். கிடைக்கிற லட்சுமியே என்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அங்கிள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன ஏது எத்தனை லோடுங்கிறத டீட்டெயில் அனுப்புங்க. தேங்காய் எத்தனை லோடு, இளநீ எத்தனை லோடுன்னு தனித்தனியா பிரிச்சு எனக்கு கரெக்டா ஒரு நாளைக்கு மதியானத்துக்குள்ள வந்துருமாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அங்கிள் லோடெல்லாம் ஏற்றி ரெடியாக தான் இருக்கு. மாமா லோடு ஏற்றி ரெடியாக தானே மாமா இருக்கு? ஆ எல்லாம் ரெடியா இருக்குமா நைந்தரா? அங்கிள் லோடெல்லாம் ஏற்றி ரெடியாக தான் அங்கிள் இருக்கு. இப்போ அரை மணி நேரத்தில் கிளம்புனா கூட லாரி டிரைவர்ஸ் கண்டிப்பாக ஒரு நைட்டுக்குள்ளே கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவாங்க. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கு ஆந்திராவுக்கு 2 லோடு தேவைப்படுதுமா. அதை நம்ம ஏற்றி பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் கூப்பிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இதனால என்ன இருக்கு? தேங்காயோட தன்மையை பார்த்துட்டு நானே இனிமே ரெகுலராக உங்ககிட்ட லோடு ஏற்றிக்கிறேன். நமக்கும் தேவைப்படுதில்ல? ஓகே அங்கிள். நீங்கள் மற்ற விஷயத்த மாமா கிட்ட பேசிக்கோங்க. சரிப்பா. நான் என்னன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இதெல்லாம் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும்? ரொம்பலாம் பில்டப் பண்ணாதீங்க. இவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான். அங்கிள் ரொம்ப நல்லவங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு 3 வருஷம் இவங்க கிட்ட தான் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல மனுஷன். அதான் சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாருங்கப்பா உங்க மருமகளை பெரிய பெரிய பார்ட்டியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்தம்மா. லாபம் வரலைனாலும் நட்டமாகாம இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆண்டைய முன்னியத்துல ஏதோ ஒன்னால இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ மாமா என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? தக்க சமயத்துல உதவி பண்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த தெய்வத்தையே நேர்ல பார்த்தது மாதிரி இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு இதை நான் மறக்க மாட்டேம்மா. ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்னு கொஞ்ச நேரத்தில் அங்கிள் கிட்ட பேசிக்கோங்க. மற்ற டீலிங் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். நான் பாத்துக்கிறேம்மா. நம்பர் போன்ல இருக்குல்ல, நான் சேவ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏய் சூப்பர் ரிவாலு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேங்க்யூ. பாரு